ஏ ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் விஷன் கேட் ஸ்டுடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ராயிங் டூல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே ட்ராயிங் டூல்ஸில் சர்க்கிள் கமாண்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சர்க்கிள் கமாண்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சர்க்கிளில் நிறைய டைப் இருக்குது. சர்க்கிள் ரேடியஸ், டயாமீட்டர், 2 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் சர்க்கிள், டேன் ரேடியஸ் அண்ட் தென் டேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட், ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட லென்த்தை வந்து டிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவாங்க. பட் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டயாமீட்டர் இல்லைனா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். சிம்பிளாக சொல்லணும்னா விட்டத்தில் பாதி ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டைமில். ஸோ அதாவது டயாமீட்டர் 50னா ரேடியஸ் 25, ரேடியஸ் 50னா டயாமீட்டர் 100. சரிங்களா? டயாமீட்டருங்கிறது டோட்டல் லென்த் ஆஃப் சர்க்கிள், ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆஃப் லென்த் ஆஃப் சர்க்கிள், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. இப்போ ஷார்ட்கட் என்னென்னா சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும். இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு ஷார்ட்கட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் சர்க்கிள் தான் வரும். இல்லை உங்களுக்கு டயாமீட்டர் சர்க்கிள் வேணும் அப்படின்னா இங்கே கீழே கமெண்ட் பேரில் வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டயாமீட்டர்னு காட்டுது பாருங்கள். ஸோ ஷார்ட்கட்டு டி ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா டயாமீட்டர் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த கர்சரில் அந்த எல்லோ கலர் டாட் லைன் வருது பார்த்தீங்களா, அது என்னென்னா வெளியில் வந்துருக்கு வருங்க. ஸோ அப்படி வந்திருந்தால் அது என்னென்னா டயாமீட்டர் சர்க்கிள். இல்லை இப்போ நான் வெறும் சி ப்ளஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் சர்க்கிள் அப்படின்னா அந்த எல்லோ கலர் டாட் லைன் வந்து பாதிலேயே நின்றும் பாருங்கள், வெளியே வரைக்கும் ஆட் ஆகாது. சரிங்களா? அதோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து பாதி தான் காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து 50 ரேடியஸ்ன்னு கொடுத்துறேன். அப்போது இதோட டயாமீட்டர் எவ்வளோன்னா 100. இப்போ அதே சர்க்குலர் எடுத்துகிட்டு இது பக்கத்துலேயே வரைகிறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ டயாமீட்டர் ஆக்டிவேட் பண்ணுறேன். டி ப்ரெஸ் பண்ணி டயாமீட்டர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ இது 50ன்னு கொடுக்கேன். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா? இது ரேடியஸ் 50, இது டயாமீட்டர் 50. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே போய் டைரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேடியஸ் சர்க்கிள் வேணால் ரேடியஸ்ன்னு பிக் பண்ணிக்கலாம், டயாமீட்டர் சர்க்கிள் வேணும்னா டயாமீட்டர் சர்க்கிள் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா 2 பாயிண்ட் சர்க்கிள். 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னென்னா 2 பாயிண்ட்டை பிக் பண்ணுறதுலேருந்து சர்க்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே, இப்போது இந்த கேப்புக்கு நடுவில் எனக்கு சர்க்கிள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப்புக்கு நடுவில் சர்க்கிள் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து டோட்டல் லென்த் கால்குலேட் பண்ணி அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்கடுத்து சர்க்கிள் போடுவேன். தேவையில்லாத நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே 2 பாயிண்ட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, நான் 2 பாயிண்ட்டை பிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு நமக்கு சர்க்கிளோட இது ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கிறோம். புரியுதுங்களா? இதை இப்போ இன்னொன்று பண்ணுறேன், பிரேக் எடுத்துக்கிறேன். பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் அதை பிரேக் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி சர்க்கிள் வேணும் அப்படின்னா போயிட்டு 2 பாயிண்ட் சர்க்கிள் எடுக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ ட்ரிம் டூல் எடுத்துகிட்டு அதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேஷன்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னா 2 பாயிண்ட் சர்க்கிள். 2 பாயிண்ட்டை பிக் பண்ணுறதுல வந்து சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அந்த 2 பாயிண்ட் எவ்வளோ டோட்டல் லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேடியஸ் கால்குலேட் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் சர்க்கிள். இது வந்து என்னென்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பெரிமீட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 பாயிண்ட்டை பிக் பண்ணுறதுலேருந்து சர்க்கிள் க்ரியேட் ஆகும். அது 2 பாயிண்ட்டு, இது 3 பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதே லைனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். இப்போது லைன் எடுத்துகிட்டு இங்கேக்குள்ள ஒரு லைன் போடுறேன். இப்போ இந்த 3ஐயுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு சர்க்கிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போயிட்டு 3 பாயிண்ட் சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்டு பாயிண்ட். இந்த 3ஐயுமே பிக் பண்ணுறதுலேருந்து எனக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னென்னா 3 பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெரிமீட்டர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா 4ஆவதாக ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டேன் ரேடியஸ் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. டேன் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேஞ்சன்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சர்க்குலர் ஆப்ஜெக்டை அனதர் ஆப்ஜெக்ட்டு டச் பண்ணிட்டு போகும். சர்க்குலரோட ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுமே தவிர அதோட இன்டர்செக்ட் ஆகாது, அதோட கனெக்டிவிட்டி பாயிண்ட் மாதிரி தெரியாது, அதோட அதாவது கோயின்சிடென்ட் ஆன மாதிரி இருக்காது, அந்த சர்க்குலரோட பாத்தில் ட்ராவல் ஆன மாதிரி நல்லா ஒரு ஃப்ளோவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், டேன் ரேடியஸ் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேன் அதாவது ஃபஸ்ட்டு டேன், செகண்ட் டேன், அதுக்கடுத்து ரேடியஸ் எவ்வளோங்கிறது. இப்போ 2 ஆப்ஜெக்ட்டை நான் டச் பண்ணுறேன். இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் வந்து 100, ஹரிசாண்டலாகவும் 100, என்டர். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு டேன் ரேடியஸ். ஸோ ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபஸ்ட்டு டேஞ்சன். ஓகே, ஃபஸ்ட்டு டேஞ்சன், செகண்ட் டேஞ்சன், இந்த ரெண்டுலையுமே டச் ஆகணும். எவ்வளோ ரேடியஸ்னா 20 ரேடியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரேடியஸில் இங்கே டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நான் ட்ரிம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோவாக இருக்கும், சர்க்குலர் வந்து நல்லா ட்ராவல் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கனக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்குலர் எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ரேடியஸ் வேணும் அப்படின்னா டேன் ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேன், செகண்ட் டேன், ரேடியஸ் வந்து 40, என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கா. இப்போ ட்ரிம் எடுத்துகிட்டு இந்த இதை நான் ட்ரிம் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா ஒரு ஃப்ளோவாக இருக்கும், பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஓகே, இதுக்கு பேர் தான் டேன் ரேடியஸ். 2 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ ரேடியஸில் அந்த சர்க்கிள் க்ரியேட் ஆகணும், டேஞ்சன்ட் ஆகணுங்க மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, இங்கே இருக்கு வருங்க டேன். இதில் வந்து என்னென்னா இதுவும் டேஞ்சன்ட் ஆகும். நம்ம இதில் வந்து நம்ம கஸ்டமைஸாக நம்ம ரேடியஸ் வேல்யூ கொடுக்குறோம் இல்லைங்களா. இதில் வந்து கொடுக்க முடியாது. நம்ம 3 ஆப்ஜெக்டை பிக் பண்ண போகிறோம். அந்த 3 ஆப்ஜெக்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிக்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, டேன் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்டு ஒன், இந்த 3ஐயுமே டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆர்க்குக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ அதே இது ஒரு ரெக்டாங்குலர் எடுக்கிறேன், இல்லைனா ஒரு 1 செகண்ட் இருங்க, ஒரு பாலிகன் எடுத்துகிட்டு 3 சைட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா. இந்த மூணையுமே டச் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா டேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேன், செகண்ட் டேன், தேர்டு டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஐயுமே டச் பண்ண மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் என்னென்னா டேன். இதில் வந்து நம்ம கஸ்டமைஸாக ரேடியஸ் வேல்யூ கொடுப்போம், இதில் கொடுக்க முடியாது. நம்ம பிக் பண்ணுற 3 ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் வேல்யூவில் க்ரியேட் ஆகிக்கணும். புரிஞ்சுங்களா. இதுதான் என்னென்னா சர்க்கிள் அண்டு சர்க்கிளில் உள்ள டைப்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆர்க்கு பார்ப்போம். ஆர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டைப் ஆஃப் ஆர்க் இருக்குது. இந்த 11 டைப் ஆஃப் ஆர்க்கையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா. அப்படின்னா தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன பார்க்குறோங்கிறது புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.